Welcome to Divine 369 Tarot Trading. நான் உங்கள் லக்ஷ்மி, உங்கள் ஃபேவரட்டான டேரோ ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், ரெக்கி கிராண்ட் மாஸ்டர். இன்னைக்கு நம்ம என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய பர்சனோடைய கரண்ட் எனர்ஜி ரிலேஷன்ஷிப் வைஸில் அவங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்குது, அவங்க உங்களை என்ன மாதிரியாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ரீடிங் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பட் நீங்கள் இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணணுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் கமெண்ட்டில் இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுதுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங் வந்து பர்சனல் ரீடிங் இதனால ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த ரீடிங்கோட உங்களுடைய லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இப்படி எதுவாக இருந்தாலும் ஒரு ஹிடன் ட்ரூத் அது என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே நான் 2 செட் ஆஃப் டெக் வச்சுருக்கேன். நீங்கள் இன்ட்யூட்டிவாக உங்களுக்கு எந்த டெக் வேணும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இது செட் 1 டெக், இது செட் 2. ஓகேவா? இப்போது பார்க்க ரீடிங் போகலாமா? இப்போ செட் 2 கார்டை இங்கே வச்சுட்டு செட் 1க்கான ரீடிங்கை இப்போ நம்ம பார்க்க போகலாம். உங்கள் ஓகே, இங்கே 2 கார்ட்ஸ் வந்திருக்கு. ஆப்வியஸ்லி இது வந்திருக்கு. ஓகே, ஸோ அண்ட் இந்த டெக் தான் நான் ஹிடன் ட்ரூத் என்ன இருக்குது பார்க்க போகிறோம். ஓகே, உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் வைஸில் என்ன மாதிரியான ட்ரூத் வந்து ஹிடனாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். செட் 1 கார்ட் சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன ட்ரூத் அவங்க ரிலேஷன்ஷிப்குள்ளே ஹிடனாக இருக்குது. சேனல்ஸோட ரிலேஷன்ஷிப் பார்ட்னர்ஸ்குள்ளே என்ன மாதிரியான ஹிடன் ட்ரூத் ஓகே, ஓகே, இப்போ வாங்க வாவ், உங்களுடைய பார்ட்னர் உங்களை ரொம்பவே ஒரு பாசிட்டிவான பர்சன். நீங்கள் ரொம்ப ஒரு ஸ்டேபிளான ஒரு டீப் அஃபெக்ஷன் கனெக்ஷனோடு இருக்கீங்க. அவங்களுடைய லவ் பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஓகேவா? அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. சரியா? மேபி ஃபினான்ஷியலாக நீங்கள் கொஞ்சம் இன்னும் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா அவங்களுடைய ஃப்யூச்சரை பற்றி நினச்சி அவங்க கொஞ்சம் இதுவாக இருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இன்னும் நிறைய வேஸில் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய ஃபினான்ஷியல் க்ரோத் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு இங்கே தெரியுது. ஓகேவா? எப்பயுமே ரொம்ப ஜாலியான பர்சனாக இருக்காங்க. எப்பயுமே எதையுமே டோன்ட் கேர் அப்படிங்கிற மாதிரி, எது வந்தாலும் பார்த்துக்கலாம், ஜோயலாக ரொம்ப ஒரு செலிப்ரேஷன் மோட்லேயே இருக்க மாதிரி ஒரு பர்சன் வந்து ரொம்ப 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 ரொமான்டிக்கான பர்சன். எப்பயுமே உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அவங்க ரொம்ப ஹாப்பியாக, அவங்க லைஃப் ஃபுல்லாக அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. மேபி அந்த பர்சன் வந்து ஒரு பேங்கிங் ஜாபு இல்லை எஜுகேஷன் ஃபீல்டு, லா அந்த மாதிரியான கூட இருக்கலாம். எஸ், நீங்கள் அவங்க வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு வசந்தம்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி அந்த பர்சன் வந்து உங்களை ஃபீல் பண்ணுறாங்க. எஸ், நீங்கள் ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கான பர்சன், எது ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான பர்சன் அப்படின்னு கூட அவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க தெரியுது. ஓகேவா? அண்ட் இந்த பர்சன் வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்கிறதுனால அதான் நான் இங்கே சொன்னேன் இல்லையா, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக
ஒரு நல்ல கைடபிள் பர்சனாக, ஒரு ஸ்டேபிளான பர்சனாக, நீங்கள் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட் சாய்ஸ், குட் சாய்ஸ் அப்படி நீங்கள் வந்தது, அவங்க லைஃப்பில் வந்தது ஒரு பெஸ்ட் காட்ஸோடைய பெஸ்ட் கிஃப்ட். பெஸ்ட் கிஃப்டாக தான் அவங்க உங்களை பார்க்குறாங்க. சாரி, பட் ஸ்டில் எனக்கு இங்கே சொன்ன மாதிரி தான், எனக்கு உங்களுடைய ஃபினான்ஷியலில் அவங்க இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெட்டராக உங்களுடைய எனர்ஜியை நீங்கள் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும். ஐ மீன் அந்த கெரியர்லேயும் சரி, இல்லை ஃபினான்ஷியல் க்ரோத்தில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேவா? மேபி ஒரு ப்ரமோஷன் கிடைச்சா உங்களுக்கு நல்லாயிருக்கும். மேபி அதில் சேலரி ஹைக் கூட கிடைக்கலாம். இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா இன்னும் வேறு எதில் நீங்கள் உங்களுடைய மணியை நீங்கள் அதிகமாக நீங்கள் சோர்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வழிகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கணும். அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்காங்க. அண்ட் பார்க்கலாம் உங்களுடைய இந்த அழகாக லவ்வபுளான ஒரு ஸ்மூத்தான ஒரு பர்சன் கிட்ட என்ன ஹிடன் ட்ரூத் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தா, யூ ஆர் த ஸ்பார்க் தட் லைட் அப் மை வேர்ல்டு. நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்டாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதே தான் இங்கேயும் வந்திருக்கு பாருங்களேன். சூப்பர்ல நீங்கள் அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். அவங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு இருண்டு இருந்த அவங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தான் அவங்களுக்கு ஒளி விளக்காக அவங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உண்மை, ஒரு வெளிச்சம் அவங்களுக்குள்ளே இருக்குது. அதுதான் இந்த உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப் அண்ட் கரண்ட் ரிலேஷன்ஷிப்போட எனர்ஜி ரீடிங்கில் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இந்த ரீடிங் எப்படி இருந்துச்சு, அதாவது செட் 1 டெக் சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு நான் தெரிஞ்சுக்கிறக்கும் எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ ஓகேவா, கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் செட் 1 அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் பர்சனல் ரீடிங் வேணும் ஸ்கிரீனில் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏதோ ஒரு நியூஸ் கண்டிப்பாக உங்களை தேடி, ஒரு நல்ல நியூஸ், ஒரு குட் நியூஸ் கண்டிப்பாக மிக சீக்கிரமாக வரப்போகுது. அந்த நியூஸ் உங்கள் லைஃப்பில் ஒரு புது விதமான ஒரு டோரை உங்கள் லைஃப்பில் ஓப்பன் அப் ஆக போகுது. எஸ், ஒரு நியூ ஸ்டார்ட், ஒரு ஃப்ரெஷ் பிகினிங்காக கூட இருக்கலாம். அந்த இது வர்றதுனால உங்கள் லைஃப் ரொம்ப செலிப்ரேஷன் மூடில் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் நான் பார்க்குறேன். இதுதான் செட் 1க்கான ரீடிங். இப்போ வாங்க நம்ம செட் 2க்கான ரீடிங்கை பார்க்கலாம். இப்போ இந்த செட் 2 டெக் சூஸ் பண்ணவங்களுக்கான கரண்ட் ரிலேஷன்ஷிப் எனர்ஜி அவங்களுக்கு எப்படி இருக்குது, அவங்களுடைய பார்ட்னரோட எனர்ஜி எப்படி இருக்குது, அவங்க பார்ட்னர் அவங்கள பற்றி என்ன மாதிரியாக நினைக்கிறாங்க, அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட்டில் இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் செட் 2 சூஸ் பண்ணீங்கிறதையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? செட் 1 டெக்கே ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. ரியலி அவசமாக இருந்தது. ரியலி கிரேட். ஸோ செட் 2க்கான ரீடிங் பார்க்கலாம். ஸோ செட் 2க்கான கார்ட்ஸ் நம்ம எடுத்துட்டோம். ஓகே, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் மறைக்கப்பட்ட உண்மை என்னன்னு பார்க்கலாமா? வாவ், சூப்பருங்க, வந்துச்சு. ஓகே, இப்போ செட் 2 கார்ட் சூஸ் பண்ணவங்களுக்கு உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, உங்களுடைய பர்சன்
என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, உங்களை அவாய்ட் பண்ணுறாங்களோ இல்லை, இது யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுச்சுன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு அவங்க உங்களை அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி தான் இருக்குது. பட் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க இமோஷ்னலாக லாக் ஆகிருக்காங்க. மேபி ஏதோ ஒரு லேடியாக அவங்கள மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. ஆமாவா இல்லையான்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? எஸ், இமோஷ்னலி அவங்கள வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க. இது கம்ப்ளீட்லி அவங்கக்கிட்ட வந்து சரண்டர் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த லேடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங், வெரி போல்ட், ரொம்பவே அத்தாரிட்டேட்டிவாக இருக்காங்க. தெரியல, பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து அவங்கள வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க. பட் இது அவங்களுக்கே தெரியல. அதனால் அவங்க வந்து உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி எனக்கு இங்கே தெரியுது. அந்த பர்சன் வந்து அவங்களுடைய கைக்குள்ளே இருக்கிற மாதிரி எனக்கு இங்கே மெசேஜ் தெரியுது. பட் என்னமோ ஃப்ரீயாக இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் ஸ்டில் அவங்களால ஃப்ரீயாக முடியல. லெட்ஸ் see உங்களுடைய சீக்ரெட் என்னன்ட்டு. ஐ see a future where we together forever. யா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க வந்து அவங்கக்கிட்டேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறாங்க. உங்களோட எப்படி எதிர்காலம் அவங்க கூட எப்பயுமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. பட் ஸ்டில் அவங்களால அந்த பர்சனை விட்டு வெளியில் வர முடியல. மாட்டிக்கிட்ட மாதிரி எனக்கு இங்கே தெரியுது. ஆமாவா இல்லையான்னு தெரியல. பட் இது யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதில்ல. இது ஒரு கலெக்டிவ் ரீடிங் ப்ளீஸ். இது எல்லாருக்குமே கிடையாது. ரெசனேட் ஆச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. யாரையும் நான் ஃபோர்ஸ் பண்ணலை. இதுதான் செட்டுக்கான ரீடிங். இந்த பர்சன் ரொம்பவே அப்செட்டாக இருக்க மாதிரி தெரியுது. எமோஷ்னலி அவங்க மனசில் நிறைய விஷயங்கள் ஓடுது. அவங்க முன்னாடி இருக்கிற உங்களை இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறாரு. ஏன்னா அவங்களுடைய பிடிக்குள்ளே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பட் அந்த பர்சன் உங்கள் கூட ஒரு ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் உங்களோட சேர்ந்து வாழணுன்னு தான் நினைக்கிறாங்க. இதுதான் அவருடைய ஹிடன் சீக்ரெட். உங்கள் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஹிடன் சீக்ரெட். பட் ஸ்டில் அவரால் அதுலேருந்து வெளியில் வர முடியல. இதுதான் செட்டுக்கான ரீடிங். இது உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ரீடிங்கில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.